ரகுவரன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார் வணக்கம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஏற்பட்ட சில கால தாமதம் காரணமாக செந்தில் பாலாஜியினுடைய வெளியே வர்றது அப்படிங்கிறதுலையும் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்குது, எப்படி பார்க்குறீங்க? பல போராட்டங்களுக்கு பல போராட்டங்கள் 15 மாதங்களாக போராட்டம். இப்போ கடைசி நிமிஷம் போராடி வெளியே வர்றாரு அவர். இது வெறும் சட்ட ரீதியிலான நுணுக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்னு தான் பார்க்குறீங்களா, இல்லை வேற ஏதாவது கால தாமதத்திற்கான காரணம் இருப்பதா பார்க்குறீங்களா? காலதாமதத்துக்குரிய காரணங்கள் எதுவும் எனக்கு புறப்படலை. ஆனால் ஏதோ இதை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி திரு RS பாரதி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ரகுவரன், நீங்க தொடரலாம். தற்போது புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த திட்டங்கள் என்னவாக இருக்கு? உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஜாமீன் உத்தரவை ஏற்றுக்கொண்டு பிணை உத்தரவாதங்களையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் தற்போது இமெயில் மூலமாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து புழல் சிறை வளாகத்திற்கு அந்த உத்தரவு என்பது அனுப்பப்படும். இதனை செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவருகிறார். ஏராளமான தொண்டர்கள் புழல் சிறை வாசலில் செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் தொடர்ந்து பிற்பகலில் இருந்தே அங்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புழல் சிறை வளாகத்தில் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் காரணமாக கேள்வி எழுப்பிய நிலையில் பிற்பகல் 3 மணியிலிருந்தே செந்தில் பாலாஜி வெளியே வருவதில் அந்த கால தாமதம் என்பது ஏற்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பான விளக்கங்கள் கோரப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் நேரில் ஆஜராகி அது தொடர்பான விளக்கங்களை அளித்தார். எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனைகளும் இல்லை என்று ரமேஷ் தெரிவித்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் பிணை உத்தரவாதங்கள் வழங்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் உறவினர்களிடமும் அது தொடர்பாக கேள்வியை எழுப்பினார். அதே நேரத்தில் ஜாமீன் ரத்தாகும் பட்சத்தில் 25 லட்சம் ரூபாய் பணம் என்பது திரும்ப வழங்கப்பட மாட்டாது என்பது தொடர்பான விவரங்களையும் அவர்களுக்கு விளக்கி கூறிய நிலையில் தற்போது பிணை உத்தரவு என்பது முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து இமெயில் மூலமாக புழல் சிறை வளாகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் 471 நாட்கள் சிறை வாசத்திற்கு பின்னர் ஜாமீனில் வெளியே வருகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி.